பப்ஜி விளையாடும்போது நீங்களும் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஹெட்செட் எடுப்பீங்க, எனிமீஸ் ஆக மாட்டான். உங்கள் இன்டர்நெட் சூப்பராக இருக்கும், ஆனால் புல்லட் மாயமாயிடும். இது உங்களோட இன்டர்நெட் இஷ்யூ கிடையாது. கேமிங் சர்வீஸ் உங்களை ஏமாத்துன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இன்னைக்கு கேமிங் இண்டஸ்ட்ரியோடைய அந்த 500 மில்லியன் டிக்கெட் எக்ஸிகிட்ட பற்றி லெட்ஸ் டீபக். நீங்கள் இப்போ ஒரு மல்டிபிளேயர் கேம் விளையாடும் போது நீங்கள் டேரெக்டாக மற்ற பிளேயர்ஸோட கனெக்ட் ஆக மாட்டீங்க. எல்லாருமே ஒரு சென்ட்ரலைஸ்டு கேமிங் சர்வரோட தான் கனெக்ட் ஆவீங்க. இந்த கேமிங் சர்வர் தான் ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். இப்போ நீங்கள் ஷூட் பண்ணுற அந்த டிக்கெட் ரேட் வந்து கேமிங் சர்வர்ஸ்க்கு அப்டேட் ஆகலைன்னா உங்களுடைய புல்லட் மாயமாயிடும். இந்த கேமிங் சர்வர்ஸ் ஒரு செகண்டுக்கு எத்தனை வாட்டி கேம் ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுறது தான் நம்ம டிக்கெட் ரேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ மல்டிபிளேயர் கேம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டிக்கெட் ரேட் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் செஸ் விளையாடுறீங்க, செஸ்ஸில் வந்து ஒன் டைமுக்கு ஒரு பீஸ் தான் நீங்கள் மூவ் பண்ண போறீங்க. அந்த மாதிரியான கேம்ஸ்க்கு டிக்கெட் ரேட் கம்மியாக இருந்தால் போதும். ஆனால் பப்ஜி ஆர் ஃபார்ட்நைட் மாதிரியான கேம்ஸ்க்கு எவ்ரி மில்லி செகண்ட் கவுண்ட்ஸ். 60 to 128 அப்டேட்ஸ் பர் செகண்ட் நடக்கலைன்னா உங்கள் புல்லட் ரிஜிஸ்ட்ரி ஆகாது. ஆனால் எல்லா கேம்ஸும் நம்ம டிக்கெட் ரன் பண்ணக்கூடாதா? பண்ண முடியாது. ஏன்னா 128ல சர்வர்ஸ் ரன் பண்ணா பர் டேக்கு $1.4 மில்லியன் செலவாகும். ஆனால் நீங்கள் விளையாடுற பப்ஜி ஆர் ஃபார்ட்நைட் மாதிரியான கேம்ஸ் உங்களுக்கே தெரியாம ஒரு மாஸ்டர் ஷீட் யூஸ் பண்ணி அவங்களுடைய காஸ்ட்டை சேவ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்றத பார்ட் 2ல பார்ப்போம். ஃபாலோ ஃபார் பார்ட் 2.